ஒன்றும் ஓப்பன் ஆகாது. நம்ம சங்கத்து பேர்ல ஓப்பன் ஆன அக்கௌண்ட், அதுக்கான முழு ஸ்டேட்மெண்ட் இப்ப வரைக்கும் நண்பர்கள் கொடுத்தன வரவு செலவு கணக்குக்கான முழு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது சங்கத்தினுடைய, அதாவது நம்ம பதிவு பண்ணி இருக்கிற ஆபீஸோட சீலு, அவங்க போட்டிருக்கிற கையெழுத்து, நம்ம ரெனிவல் பண்றோம் இல்லையா, அதுக்கான காப்பி தான் இது. ஏன்னா நிறைய பேர் சங்கத்தை ரெக்கார்டு இல்லைன்னு பொய்யான தகவல்களை சொல்லி நண்பர்களை திசை திருப்புறதை காட்டுறதுக்காக தான் இந்த தகவல். இது கவர்மெண்ட் ரெக்கார்டு. இப்ப வரைக்கும் நம்ம சங்க ரெனிவல்ல இருக்கிறதுக்கு ஆனா ரெக்கார்டு இதுதான். சரிங்களா? இதை நண்பர்களுக்கு முதல்ல தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இப்ப வலைதளங்கள்லயும் நண்பர்கள்ட்டையும் சொல்றாங்க, நம்ம நிர்வாகிகளே கேட்டாங்க, அண்ணே சங்கத்துக்கு முதல்ல ரெக்கார்டு இருக்கானே அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு தகவல், இப்ப நம்ம 6வது மாசம் 20ஆம் தேதி நம்ம சங்கத்துல சந்தான்ற ஒண்ணு அறிவிச்சோம். 20ஆம் தேதி 6வது மாசம் 2025 சந்தா அறிவிச்சோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சந்தா கட்டின நண்பர்கள், அதாவது இது ஜூலை மாதம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. இது அக்டோபர் மாதம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. இது ஜூன் மாதம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. இது ஆகஸ்ட் மாதம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. இது செப்டம்பர் மாசம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. இது நவம்பர் மாசம் வந்த சந்தா, அதுக்கான செலவு. யார் யார் சந்தா கட்டியிருக்காங்கன்ற மொத்த லிஸ்டோட இருக்கு. நண்பர்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் அதையும் தப்பான ஒரு பிம்பமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, வர்ற சந்தாவை பூரா எடுக்கிறாங்கன்னு. இதுல வர்ற சந்தாவோட பற்றுகளும் இருக்கு. நண்பர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு நீங்க தகவல் சொல்லுங்க. உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் வச்சுட்டேன். இந்த மாசம் லிஸ்ட் எடுக்கல, அதை சொல்லிடுறேன். இந்த மாசம் முடிவை வந்தா எடுப்போம். அதையும் நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதே மாதிரி நம்ம சங்கத்தினுடைய அக்கௌண்ட்ல இப்ப வரைக்கும் வந்த பணத்துக்கான மொத்த ஸ்டேட்மெண்ட் இதுல இருக்கு. வந்த பணம் வரவு செலவு சரியா இருக்கான்னு நண்பர்கள் செக் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம். அதையும் உங்க முன்னாடி வச்சிடுறேன். இதெல்லாம் ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது, அதனால அதை உள்ள வச்சிருக்கேன். இது டீட்டெயில்ஸ். சரிங்களா? டேபிள்ல வச்சிருக்கேன், நீங்களே பாத்துக்கங்க. அடுத்தபடியா இப்ப எங்க நம்ம சட்டமன்ற வேட்பாளர், அதாவது மோட்டார் தொழிலாளர்கள், இன்னும் கட்சி நம்ம உருவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கட்சி எப்படி உருவாக்குதுன்றதை தெரியப்படுத்திட முதல்ல. அதாவது உறுப்பினர்களை வச்சு இந்த கட்சியை உருவாக்கல. ஒவ்வொரு சங்கத்துல இருக்கிற மாநில நிர்வாகிகள், இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க பாத்தீங்களா, மாநில நிர்வாகிகள் 2-3 பேரை வச்சு ஒவ்வொரு சங்கத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாரையும் போட்டு உருவாக்குற கட்சி இந்த கட்சி. இப்ப நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களை கொண்டு போய் அந்த கட்சியில நம்ம சேர்க்க மாட்டோம். நல்லா தெளிவா சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கட்சியில கொண்டு போய் நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினரை சேர்க்க மாட்டோம். இந்த கட்சி எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கத்தினால போராடி ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது இந்த கட்சின்ற ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அதுக்காக உருவாக்கப்படுற கட்சி தான் அது. நம்மளும் இருக்கோம், நமக்கு ஓட்டு வங்கி இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் எலெக்ஷன்ல நிற்கிறோம். ஒரு கட்சின்னு இருந்தா எலெக்ஷன்ல நிக்கணும், கொஞ்சமாவது ஓட்டு வாங்கணும், அப்பதான் அந்த கட்சிக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதையும் தெரியப்படுத்திக்கிறோம். கட்சின்றது நம்மளுடைய பாதுகாப்புக்கு கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்படுறதானே ஒழிய அதை வச்சு நம்ம அரசியல் பண்ண கொண்டு வரல. சங்கம் அப்படின்றதுல இருக்கிறவங்களை கொண்டு போய் அதுல இணைக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்ம கட்சி எந்த கட்சியோடையும் போய் ஜாயிண்ட் ஆகாது. முதல் விஷயம், இந்த அவங்க கூட போய் ஒன்று சேர்ந்துட்டா, இவங்க கூட போய் ஒன்று சேர்ந்துட்டா, நம்ம சீட்டு வாங்குறதுக்கோ பொட்டி வாங்குறதுக்கோ கட்சி வாங்கல. நமக்குன்னு சுயமரியாதையை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்படுற கட்சி இது. யாரோடையும் போய் இணையாது. நம்ம தனியே ஆளாதே நிற்போம். நம்மளுடைய தேவைக்கு ஆயுதமா பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த கட்சி. இதுக்கு நம்ம 234 தொகுதியிலையும் வேட்பாளரும் நிப்பாட்டுவோம். அதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம ஓட்டு விழுந்தாலே போதுமானது. ஒவ்வொருத்தருடைய ஓட்டு இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நோட்ல எத்தனை பேர் என்ட்ரி ஆயிருக்கு? 78 பேரு, 80 பேர் இங்க இருக்கோம். இந்த 80 பேரோட குடும்பத்துல இருக்கிற ஓட்டு விழுந்தாலே யோசிச்சு பாருங்க. 80 பேரு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 5 ஓட்டை வைங்க. 8×5 40, 400 ஓட்டு ஆகி போச்சு. நம்ம இருக்கோன்றதை காட்டுவோம். அப்ப அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஓட்டுநர்கள்ட்ட ஓட்டு வங்கி இருக்கிறத நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு. ஓட்டுநர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிற இடத்துக்கு வருவாங்க. அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போராட்டம் 3 விதம்.
ஒன்று சைலண்டா இருந்து போராடுறது, ஒன்று எதிர்த்து நின்று போராடுறது, ஒன்று மறைமுகமாக நின்று போராடுறது. இந்த 3 பகுதியும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சங்கம் ஒரு பாதையில் போகும், ஓட்டுநர் ஒரு பாதையில் போவோம், கட்சின்றத 3வது பாதையில் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம ஓட்டுநர்கள் சார்பாக சுயேட்சையா நம்ம நண்பர் மணிகண்டன் கோபி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாரு. அதை நண்பர்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு எனக்கு நம்ம ஓட்டுநர் கஷ்டப்படுறேங்க. இனிய வணக்கத்தோட சொல்றேங்க. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும், நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கட்டம் வீடு சுத்தமா இருந்தா தான் நம்ம அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாம இருக்கிறோம். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம பூமி சுத்தமா இருக்குதா? சத்தியமா இல்லைங்க. என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வரணும்? குப்பை இல்லாத மாநில உருவாக்கணும். நீ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க வெடிச்சுட்டு கிடக்குதுங்க. இப்பதான் சத்தியமா சொல்றேங்க, தண்ணி மாசுபடுது, நோய் வருது, ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாமே வருது. குப்பையை வந்து எரிக்காம வேற இடத்துக்கு மாற்றாம இந்த கண்டிப்பா செயல்படும். டீ இருக்கா? டீ இருக்கானே? ஆறு சொல்லுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்கண்ணே. ரைட் சார், நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆள் வெறும் சக்கரை பாலை போட்டு கொடுக்குறாப்ப. அண்ணே இந்த மீட்டிங் முடிவு நம்ம கிளம்புறது தானே? இல்லை உங்களுக்கு எதாவது அர்ஜென்டா? இல்லை இல்லை இல்லை, நான் முடிச்சுட்டு தான் கிளம்ப முடியும். போவா, நம்ம அப்படியே காரில் போயிடலாம். சரிண்ணே, ரன்னிங் டைம் தானே வரும். ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு போகும். ஒரு 3 மணி நேரமே வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம கார்லயே வந்துருக்காங்களா? இல்லை, வரும்போது நம்ம காரில் வந்துடுவாங்க. நம்ம அங்கே தானே போகிறோமா? சதீசிட்ட பயங்கரமா போட்டு காலையில் ஓடி சரக்கு கடையில் நான் என்னோட வீடு வந்து சரக்கு வெளியேற்ற வரணும். வெடி காலம் 6 மணி 6 மணி அங்கே இருப்பாங்க கிளம்பியது. நான் எத்தனை தேவை சொல்றேன், இவர்கிட்ட எதுவுமே அதிகமாக பேசாத, நம்ம பேச பூரா அங்கே போய் சொல்றாரு. இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னா வந்து யாராருக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்து ஈரனை கண்ணை சுற்றி வெள்ளையா இருக்கு. அது கண்ணே அப்படித்தானா? இல்லை, குழந்தைட்டு ஓகே, அந்த லென்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. அதே நானும் யோசிச்சேன், என்னடா அது 2 கண்ணுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. குழந்தையிலேருந்து அப்படியே இருக்கு. சரி சரி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஷரோ சர்க்கரையோ மாத்திரைங்கிறது எந்த இதுவும் கிடையாது. சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இந்த பாய்லர் மட்டன் சாப்பிடும்போது பாய்லர் எதுவும் கிடையாது. நாட்டுக்கோழி மட்டும்தான். சரி, நாட்டுக்கோழியே கிடையாது. நாட்டுக்கோழி நானே வளர்த்து என்னோட காட்டுக்கோழியா வளர்த்து நானே சாப்பிடுவேன். பரவாயில்ல. ஒன்று 16 வயசுல பெரிய மனுஷன். அது வரைக்கும் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சாப்பாடுங்கிறது இயற்கையா தான். மண் சட்டி தான் சாப்பாடு, மண் சட்டி தான் குழம்பு, தண்ணியே மண் சட்டி தான். கிட்டால எல்லாரும் செம்பு இப்படிதான் அப்படி தாத்தா காட்டாங்க. அப்படி இருந்தேன். சந்தோஷம் சந்தோஷம். கொஞ்சம் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். கேமராமேன் பக்காவா வேலையை பார்க்குறாரு. சூப்பரா பேசுறாருங்க. சூப்பரா பேசுறாரு. நான் வெளியில இருந்து எவ்வளவு நேரம் தூக்கி பேசினா என்ன எதுனா கேட்டுட்டு இருந்தேன். நல்லா பெரிய சிந்திப்பு நல்லா அதிகமாக
எப்படி எல்லாரும் கிளம்பும் போது வரதா? நான் புதுசு ஒரு உறுப்பினர் சேர்த்து கொண்டு வந்தேன். நான் 100 ரூபாய்ன்னு சொன்ன கட்டி பண்ணிட்டாங்க. ஏற்றி விடுங்க இன்னும். இல்லை 500 ரூபா சொல்றாங்க. காசு கம்மியாக ஐடி கார்டை போட சொல்லுங்க, 100 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு இருக்கும்போது ஹெல்த் ஐடி நல்லவரை கேட்டு போட்டு ஓகே, அதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது அண்ணே. அதாவது இது நம்ம போட்டு கொடுக்குறது சேஃப்டிக்கு தான், அவங்கள வற்புறுத்தி நம்ம கொடுக்க வேண்டாம். ஐடி கார்டுக்கு நேரில் வந்தா 100 ரூபா தான், மீட்டிங்க்கு நேரில் வந்தா 100 ரூபா தான். அது எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி. அது நீங்க செய்யலன்னு நான் ஒண்ணு கேட்டோம். சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் அதை ஃபாலோ பண்ணோம். திருப்பூர்லேயும் அதுதான் போட்டோம். சரி வாங்க உள்ள போலாம். ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இந்த தடவை கோபியில நம்ம ஏன் இப்படி ஓட்டுநரா போயிட்டு இருக்கிறோம், ஓட்டுநர் கடன் பட்டு நொந்திப்பட்டு நோயாகிட்டு இருக்கிறோம். இனிமேல் கடன் படாத அளவுக்கு கண்டிப்பா மாற்றணும். ஏழப்பட்ட விவசாயிகள் மாறுவான், அதே மாதிரி ஓட்டுநர்களும் மாறுவான். மற்ற மக்களுடைய சிந்தனைகள் பூராமே நம்ம தெளிவான அரசியலை கோபியில பயணிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்கிறாங்க அரசியல் வேறு, இது மாறுபட்ட அரசியல் உருவாக்குவோம், நம்மளுக்கான அரசியல் உருவாக்குவோம். என்ன கஷ்டமா இருந்தாலும் தெரியுங்க, கண்டிப்பா ஜெயிப்போம் நினைச்சு நம்பிக்கையோட இறங்கி இருக்கிறேன். உங்க ஆதரவு எனக்கு வேணும். இந்த நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தங்கபாண்டியன் சில பல காரணங்களால போன தடவை கோபியில வந்தப்ப கொஞ்சம் மனசு வருத்தினார், உண்மையா வருத்தினாருங்க, எங்கிட்ட வருத்தினாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் சங்கத்துல ஓடுது, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொன்னாருங்க. கண்டிப்பா அவருக்கு மாற்றம் கிடைக்குங்க, நான் மறக்க மாட்டேங்க.